ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ச் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா புதுசாக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி வாட் ஐ டூ டுடே அப்படின்ற மாதிரியான ஒரு டாப்பிக்கில் பேசலான் இருக்கேன். அதாவது இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அண்ட் இன்றைக்கி என்ன திங்க் பண்ணேன் அப்படின்றத பற்றி பேசலாம் சும்மா அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான். ஸோ நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மார்க்கோ மூவியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 3/4 மணி நேரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் மூவி பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மூவியை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளைக்கு ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ அதை பார்க்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து போகும்போது சில பல வேலைகள், நம்மளுடைய வேலையை நம்மளே செய்யும்போது ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கான வேலைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்து பார்க்கும்போது சும்மா ட்ராகன் மூவி வந்து February 21 ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சும்மா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதில் பார்க்கும்போது தான் பிரதீப் ரங்கநாதன் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே உருவாச்சுன்னு சொல்லுவேன். செம்ம ஒரு பயங்கரமாக, அதாவது அவர் சொன்னதே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் வந்து 12th 98% அண்டு காலேஜில் 80% வாங்கி அதுக்கப்புறமா ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு கிடைக்கிற டைம்லலாம் சினிமாவை பற்றி படிச்சுக்கிட்டே புக்கை படித்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ உண்மையாலுமே பிரமிப்பாக இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் படிக்கிறாங்க? மோஸ்ட்டாக புக் ரீட் பண்ணுறதே ஒரு ஹாபியாக வச்சுருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் அதை படித்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல. நானும் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், அது முடிய மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம். அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அண்ட் கடைசியாக அவர் வந்து அந்த என்னை எல்லாருமே சில பேர் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரியான ஒரு ரீல்ஸில் வந்து எஸ்கே அவருக்கான ஏதோ ஒரு படத்தில் அவரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அடி வாங்கின மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அண்ட் இவரும் அதே இதை பேசும்போது இவரும் ஒரு மாதிரி கொண்டு போன விதமே வேறு மாதிரி இருந்தது. டோனே அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நல்லாவே கொண்டு போயிருந்தார். அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவாக சொல்லிவிட்டு அந்த இன்டர்வியூ, அதாவது அந்த ஈவெண்ட்டை முடித்த மாதிரி நல்லா இருந்துச்சு. யார் யார் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத பற்றிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அது ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாகவே போச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சில சின்ன சின்ன பாட்காஸ்ட், அதாவது ஸ்பாட்டிஃபைல இருக்கிற நாலாம் முறுக்கு பாட்காஸ்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்களோடது இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அதுலேயுமே நிறையா சொல்லியிருக்கிறாரு. எப்படி இந்த மனுஷன் இப்படிலாம் இருக்கார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது சாதாரணமாக அவரை வந்து எப்படி சொல்கிறது, நார்மலான ஒரு காமெடியனாக பார்த்ததை தாண்டி அவர் வெளியே லைஃப் லெசன் அவ்வளோ வச்சுருக்கிறாரு. அண்ட் அதெல்லாம் கேட்கும்போது லைட்டாக கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அவரோட அந்த பழைய இன்டர்வியூலலாம் அவரே சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது பட்டு தான் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு இல்லை, கேட்டும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு. அண்ட் அதை வந்து இவர் தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றதே எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சது. ஸோ உண்மையிலுமே ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ அழகாக கேரி பண்ணி கொண்டு போயிருந்தார். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த வீடியோவுமே அதனுடைய ஐடியாலஜி மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி இதை மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த எல்லாத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியும் தான் இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையுமே வந்துச்சு. அண்ட் நிறைய யூடியூபர் மேலே இப்போ எனக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே தனித்தனியான ஒரு யூனிக்னஸை வச்சு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உண்மையுமே பிரமிப்பாக இருக்குது. அண்ட் அந்த மாதிரியான யூடியூபர்ஸ்லாம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுறாங்க, அவங்க எனக்குள்ளார எப்படி அந்த ரெஸ்பெக்டில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் வரப்போகிற வீடியோவில் பேசலான் இருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் இதெல்லாம் ஒரு மாதிரி தனியான ஒரு யூனிக்காக தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றிலாம் அண்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபைனலி எனக்கு இப்படி தான் இன்றைக்கான நாள் போச்சு. உண்மையிலே ஒரு மாதிரி ஜாலியாகவே போச்சுன்னு சொல்லலாம். நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா சின்ன சின்ன பர்சனல் ஒர்க்ஸை நானே செஞ்சு முடிக்கிறப்போ அது ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கான நாள் எப்படி போச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் இனிமேட்டுக்கு போடலான்னு இருக்கிறேன். அதுக்கும் ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். வரட்டா.